அதனால ஞானஸ்நானம் ஆகாது. நம்முடைய வழக்கங்களின்படி குழந்தையா இருக்கும்போது சபையில் சேர்த்துக் கொள்வது, சபையில் சேர்த்துக் கொள்கிற அனுபவம். அதை தெரியாம நம்ம தாத்தா பாட்டி சொல்லிட்டாங்க, ஞானஸ்நானம் சொல்லிட்டாங்க, நாமும் நம்பி என்ன செய்தோம், போயிட்டோம். என்ன ஞானம் வந்ததுக்கு முன்னாடி ஞானஸ்நானம்? ஞானஸ்நானம் என்றால் ஞானம் வந்த பிற்பாடு ஸ்நானம் செய்வது. என்ன ஞானம்? இயேசு தேவனுடைய குமாரன் என்றும் நான் பாவி என்றும் தன்னுடைய பாவத்திற்காக ஆண்டவரே இந்த இரத்தம் அந்த பாவ விமோசனத்துக்கு போதுமானதை ஒத்துக்கொண்டு இயேசுவே என் பாவத்தை மன்னியும் என்று என்றைக்கு கேட்க துணிகிறோமோ அந்த ஞானம். ஓகே, ஞானம் என்றால் சில சொல்லுவாங்க 12 வயசு 18 வயசு இல்ல, நான் ஒரு பாவி, இயேசு தேவனுடைய குமாரன், என் பாவத்திற்காக அவர் மரித்து உயிர்த்தார் என்கிறதை உணர்கிறது தான் ஞானம். ஆமென், அல்லேலூயா. அது சிலர் 50 வயசுல உணர்வாங்க, சிலர் 80 வயசுல உணர்வாங்க, சில ஆட்கள் ஃபைனல் டிராவல் போறது வரைக்கும் இருக்க மாட்டாங்க, உணர மாட்டாங்க. நீங்க உணர்ந்திருக்கிறீர்கள், உங்களை நான் பாராட்டுகிறேன். சரி, இப்போ உங்களுக்கு முன்பதாக ஒரு சின்ன கேள்வி. ஆண்டுடைய ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பார்த்து கேட்கிறேன். ஆண்டுடைய முதல் ரெஜினா மெல்வின், நீங்கள் இந்த ஞானஸ்நானம் என்ற ஆண்டுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வந்திருக்கிறீர்கள். யாருடைய வற்புறுத்தலின் பேரிலும் இது ஞானஸ்நானம் எடுக்க வந்தீர்களா, இல்லை உங்கள் சுய விருப்பத்தின் அடிப்படையில் வந்திருக்கிறீர்களா? சுய விருப்பத்தின் அடிப்படையில். ஆமென், அல்லேலூயா. நான் ஒரு பாவி, இயேசு பாவத்தை மன்னிக்க திராணி உள்ளவர், அவர் இரத்தமே என் பாவத்தை சுத்திகரிக்க வல்லமை உள்ளது என்பதை ஒத்துக்கொள்கிறேன் என்பதை ஒத்துக்கொள்கிறீர்களா? ஆமென். சரி, கவிதா, நீங்களும் யாருடைய வற்புறுத்தலின் பேரிலாவது அல்லது ஒரு பெற்றோர் அல்லது உறவினர் இப்படிப்பட்ட யாராவது வற்புறுத்தி உங்களை ஞானஸ்நானம் எடுப்பதற்கு அழைத்தார்களா, நீங்களாகவே இந்த ஞானஸ்நானத்துக்கு முன் வந்திருக்கிறீர்களா? நீ தான் முன் வந்திருக்கிறியாமா? குட். ஆண்டவர் கரங்களை சொல்லுங்க. நான் ஒரு பாவி, என் பாவத்திற்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் போதுமானது என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று ஒத்துக்கொண்டு வந்திருக்கிறீர்களா, இல்லையா? ஒத்துக்கொண்டு வந்திருக்கிறீர்கள். நன்றி. மூன்றாவது ராணி, நீங்கள் யாருடைய வற்புறுத்தலின் பேரில் ஞானஸ்நானம் வந்திருக்கிறீர்கள்? சுயம் உணர்வின்படி சுய ஞானத்தின்படி. ஆமென், அல்லேலூயா. நான் ஒரு பாவி என்று ஒத்துக்கொள்கிறீர்களா, இல்லை நான் எந்த பாவமும் செய்யவில்லை என்று ஒத்துக்கொள்கிறீர்களா? பாவி என்பதை ஒத்துக்கொள்கிறார். இந்த பாவத்தில் இருந்து விடுதலை அடைவதற்கு என்ன வழி என்று நினைத்தீர்கள்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் விடுதலை என்பதை ஒத்துக்கொண்டு அந்த பிரமாணத்தில் ஞானஸ்நான பிரமாணத்தில் கீழ்ப்படிந்திருக்கிறார். ஆண்டுடைய பிள்ளைகள் நம்முடைய சபையினருடைய சாட்சியாய் பகிர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் இன்று எடுக்கிற இந்த தீர்மானத்தின்படி என்றும் வாழ கர்த்தர் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். நம்ம எல்லாருடைய கரங்களை அவர்களுக்கு நேராக நீட்டுவோமா? எல்லா நீட்டு ஒருவரும் சொல்லிடுவோம். இரக்கமுள்ள எங்கள் அன்பின் தகப்பனே, ரெஜினா மெல்வினுக்காக ஜெபிக்கிறோம், ராணிக்காக நம்ம ஜெபிக்கிறோம், கவிதாவுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். இன்றைக்கு இப்படிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நினைத்தருளும் கர்த்தாவே, இவர்கள் உமக்குள் வேர் கொள்ள, கிறிஸ்தேசுவின் சிந்தையில் வளர அன்பான எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இனி எடுக்கிற தீர்மானத்தில் தொடர்ந்து நிற்க கர்த்தர் உதவி செய்கிறார்கள். தந்தையே, எங்களை தாழ்த்துடைய கரங்களில் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறது. எல்லா கரங்களை சோதனை எல்லாரும் முடிப்போம். அதை தொடர்ந்து நம் பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க போகிறோம். நீங்கள் விருந்துகளை எல்லாரும் எழுந்திருக்கலாம். கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, வாயை திறந்து கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க. இனிமேல் சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் நல்லவர். ஆமென். கொஞ்சம் கூட சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. நீ நல்லவர் சொல்லுங்க. சர்வ வல்லவர், உன் இரக்கத்திற்கு முடிவு
இல்லை. ஒரு அன்புக்கு அளவே இல்லை. கரங்களை எல்லாம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை. ஒரு அன்புக்கு அளவே இல்லை. அவை காலையில் துணியாயிருக்கிறோம். அவை காலையில் துணியாயிருக்கிறோம். மனதுருகும் பெண்மணி இசையா, உம்மை மனதாய் துதிப்பேன் துதிப்பேன். மனதுருகும் பெண்மணி இசையா, உம்மை மனதாய் துதிப்பேன் துதிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு சில கைகளில் பாடுகிறோம். மெய்யாக எங்களது ஏற்றுக்கொண்டு சுமந்து கொண்டே சுமந்து கொண்டே சுமந்து கொண்டே. நீ நல்லவன், சர்வ வல்லவன். நீ நல்லவன், சர்வ வல்லவன். உன் இரக்கத்திற்கு முடிவே இல்லை. அன்பிற்கு அளவே இல்லை. உன் இரக்கத்திற்கு முடிவே இல்லை. உங்கள் அன்புக்கு அளவே இல்லை.